கௌதம் சரியில்ல இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் லோடிங் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சுபா வந்து காலையில் சீக்கிரம் எழுந்துச்சி பூச்சியெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்திராவோட ரிசல்ட் வந்து பார்க்கறதுக்கான நேரம் வந்து வரப்போகுது. காலையில் 10 மணிக்கெலாம் இந்திரா வந்து எக்ஸாமில் பாஸ் ஆனா இல்லையான்னு தெரிஞ்சிருமே. கடவுளே, எங்கள் வீட்டில் அடுக்கடுக்காக வந்து சுகத்தையே கொடுத்துட்டு இருக்க, நல்லதாக ஒரு வார்த்தை வந்து சொல்லுப்பா. இந்திரா வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா வீடியோ அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற பாதையில் போயிடும். தயவு செஞ்சு செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல சாமி கிட்ட. என்னக்கா சாமி கிட்ட பலமான வேண்டுதலான்னு ஹேமா வந்து கேட்குறாங்க. ஆமாம் இல்லை, இன்னைக்கு எக்ஸாம் வந்து ரிசல்ட் வரப்போதில்ல. அப்படியா? நமக்கெல்லாம் தெரியவே இல்லை. தெரியிற மாதிரி சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்திரா பாஸ் ஆகிடுவா, அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு ஹேமா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் ராகினி வந்து இதெல்லாம் வந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஓ, இன்னைக்கு மேடமுக்கு வந்து ரிசல்ட்டா வெறுப்பேற்றுற மாதிரி செஞ்சாதான் உண்டு. ஒரு வேளை உண்மையிலே ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டா, அச்சச்சோ, இவளை கையிலேயே பிடிக்க முடியாதே, ஆளாக நம்மளை தூக்கி உள்ளே வைக்கிறது தான் இவளோட வேலையாகவே இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகினி. ஹாலில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. கௌதம் வந்து கேட்குறாங்க நம்ம இந்திரா கிட்ட, இந்திரா இன்னைக்கு நல்லபடியாக வந்து ரிசல்ட் வந்து பாஸ் ஆகிடுவேன், அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை கௌதம், எனக்கே வந்து மனசு உடஞ்சி தான் போய் தான் இருந்தேன். ஏன்னா கையிலெல்லாம் வந்து கிழிச்சது போக நான் மயக்கம் போட்டு கூட ஒரு வாட்டி கீழே விழுந்தேன். எக்ஸாம்லாம் நல்லபடியாக தான் எழுதியிருக்கேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ போராட்டம், அப்பப்பா இது எல்லாம் என்னால் தாங்கவே முடியல. ஒவ்வொரு நேரம் வந்து ஒவ்வொரு போராட்டம் வந்து இருந்துச்சு. ஐடி கார்டு செல்லாதுன்னாங்க, ஒன்று பிரச்சனையாச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு ஓடி போயிட்டேன். ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் கடந்து தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பறக்கும்படை ஆஃபீஸர் வந்து என்னை வந்து பிடிச்சாங்க, கையில் எதுவுமே இல்லாமல். ஆனால் அவங்க தான் ஏதோ ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து மீறி நீ வீடியோ எடுத்தது இது எல்லாம் கனவு போல் இருக்குங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்திரா. ஆமாம், இது எல்லாத்துக்கும் சதி செஞ்சது யாருன்னு தான் நமக்கே தெரியுமே, ராகினி தானே. சரி வா போகலாம். அண்ணி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கௌதம் வந்து கேட்குறாங்க. அவங்க ரொம்ப டயர்டாகி இருக்காங்க, அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல வேணாம். பாஸ் ஆகிட்டேன்னா ஒரு வேளை சொல்லிடலாம். என்ன இந்திரா டல்லாக ஃபீல் பண்ணி பேசுகிற, கண்டிப்பாக நீ பாஸ் ஆகிடுவ, இதில் எனக்கு முழு நம்பிக்கையே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹாலில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா இன்னைக்கு ரிசல்ட்டு போல் இருக்குது, எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசும்போது காவியா வந்து சர்ப்ரைஸாக வந்து ரூம்லேருந்து வெளில வந்து வராங்க. இந்திரா கண்டிப்பாக நீ பாஸ் ஆகிடுவ, என்னால் எப்படி இந்த டேட்டை வந்து மறக்க முடியும், ரூம்குள்ளேயே வந்து இருக்க சொல்கிறியா, உன்னோட ரிசல்ட்டு தான் என்னோட பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்த போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உற்சாகமாக ஆகணும்னா நீ கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன், அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா. அப்பா லேப்டாப்லேயே வந்து பார்த்துடலாம்ப்பா ரிசல்ட்டு, எப்படி இருந்தாலும் இந்திரா வந்து பாஸ் ஆகிடுவா. ஐயையோ அப்படின்னு சொல்லி ராகினி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அவன் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு மெயின் எக்ஸாம் வந்து கிளியராக அடிக்க முடியாமல் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை 4 வாட்டி கிட்டே எழுதினாதான் மெயின் எக்ஸாமே ப்ரிப்பரேஷனில் பாஸ் ஆக முடியும். மெயின் எக்ஸாம்னா என்ன நினச்சிக்கிட்ட, மனப்பாடம் பண்ணி டிக் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டியா? அப்படியெல்லாம் கிடையாது. ப்ரிலிமினரி எக்ஸாம்னா யார் வேணாலும் பாஸ் ஆகிடலாம். மெயின் எக்ஸாம்னா ஒரு கண்டென்ட் வந்து கொடுப்பாங்க, அந்த கண்டென்ட்டை கரெக்டாக வந்து 300 வார்த்தையில் நம்ம எழுதி வந்து முடிக்கணும். அதுவும் இத்தனை குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்குள்ளே எழுதி முடிக்கணும்னு டாஸ்க் இருக்குது. அது மாதிரி 30 இது எழுதணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா இந்திரா? அவ்வளோ பெரிய புத்திசாலியா நீ அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து கேட்குறாங்க நம்ம ராகினி. தேவையெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத ராகினி, நாங்களாம் சந்தோஷப்பட்டா உனக்கு தான் எதுவும் பிடிக்காதே. மாமா ரிசல்ட்டை பார்த்தா தெரிய போகுது, அடுத்த செகண்டே வந்து மூக்க அறுத்து விட்டுறலாம். இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு தான் எனர்ஜி வேஸ்ட், டோட்டல் எல்லாமே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஹேமா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. வடிவா இப்படி பேசுறியா? நான்லாம் பேசி ரியாக்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் கௌதம் தம்பி சீக்கிரம் பார்த்து சொல்லுங்கன்னொன்னே, ஏய் அதான் சொல்கிறாளடா ஹேமா, டக்குன்னு பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது சர்வர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒன்று வந்து இந்திரா வந்து எக்ஸாம் வந்து என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லுங்கள் தம்பி என்ன ஃபெயிலு தானே? ஆமாம், நீங்கள் நினச்சது கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு ராகினியை பார்த்து சொல்கிறாங்க. அப்போனா எக்ஸாம் பாஸ் ஆகிட்டான்னு சொல்கிறான் என் சிங்கக்குட்டிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன்லேருந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அச்சோச்சோ, இவ வந்து பாஸ் ஆகிட்டாளா, இப்போ என்னடா பண்ணுறது, நம்மளால் எந்த சதி திட்டத்தையும் போட முடியாது. வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபோன் பண்ணால் போலீஸ் வந்து கையோடு வந்து தூக்கிட்டு போயிடும். இனிமேட்டு இவளெல்லாம் உள்ளெல்லாம் தள்ள முடியாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ராகினி. ராகினியோட தில்லுமுலெல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து வெளியில் வந்து கொண்டு வர போகிற மாதிரி தான் அப்கமிங் ட்ராக் வந்து கொண்டு போவாங்க. காவியம் வந்து இப்போ அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால நெகட்டிவாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து இந்திரா வந்து பாஸ் ஆகிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.